Hi, this is Archana from Property Light. இன்னைக்கு நம்ம Urban Rise the Game Changer project தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். So many projects in OMR. So the Game Changer. இதுல என்ன ஸ்பெஷல்? கேம் சேஞ்சரே ஸ்பெஷல் தான் மேம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷன், ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓஎம்ஆரில் ஒரு மெயினான லொக்கேஷனில் இருக்கும். அதாவது சிப்காட் பக்கத்தில் இருக்கும் நம்ம இப்போ. ஸோ சிப்காட்னு இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், லாட் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் அண்ட் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அப்கமிங்கில் மெட்ரோ வேறு வருது நமக்கு. இங்கேருந்து 2 minutes தான் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்பார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொல்கிறது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஓவரால் 150 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் நம்ம மொத்தமாக. அண்ட் கிட்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டியூஷன் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி கிட்ஸுக்குன்னு தனியாக அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் பார்க் ஏரியா அந்த மாதிரி அவங்களுக்கு சீனியர் சிட்டிசன் லிவிங் ஏரியா இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்கோம். அண்ட் அடல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஸ்விம்மிங் பூலு, ஜிம்மு அண்ட் அதுக்குன்னு காஃபி ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட். ஸோ எல்லா அம்யூனிட்டிஸுமே கிட்டத்தட்ட 150+ அம்யூனிட்டிஸ் இந்த OMRல யாருமே கொடுக்கல சொல்லப்போனால். ஸோ நம்ம மட்டும்தான் இந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி. இந்த ப்ராஜெக்ட் டோட்டலா எவ்வளவு ஏரியாஸ்ல டெவலப் பண்ணிருக்கீங்க? ஸோ யூனிட்ஸோட வேரியன்ஸ், அதோட அவைலபிலிட்டி பத்தி சொல்லுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 10.5 ஏக்கர்ல நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 hours நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டவர் ABCDEFGHன்னு சொல்லி 8 hours பிரிச்சிருக்கோம். அதில் G and H வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ அண்ட் 1 BHK. ஓகே. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 6 டவருமே பார்த்தீங்கன்னா 2 and 3 BHK வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரைட் நோ வி ஆர் செல்லிங் ஃபார் ABC, இந்த 3 டவர் மட்டும் தான் இப்போ ரைட் நோ சேல் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 and 3 BHK 2 வேரியண்ட்டுமே நம்ம மிங்கிளாகி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் 2 BHK பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்கு, 865 and 911 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 2 வேரியன்ட் இருக்கு. 3 BHK பொறுத்த வரைக்கும் 1033 and 1086. ஸோ இந்த 2 வேரியன்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் கேம் சேஞ்சர் நேம் வச்சிருக்கீங்க. ஸோ என்ன ரீசன் சார்? கேம் சேஞ்சரே ஒரு ஸ்பெஷல் ரீசன் தான் மேம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்ல இப்போ ஒரு ஸ்கீம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி காஸ்ட்ல நீங்கள் 10% இனிஷியல் பண்ணிட்டு ப்ளஸ் 80% லோன் போவீங்க. ஹேண்ட் ஓவர் டைம்ல நீங்கள் 10% பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் வரைக்கும் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் ஆர் EMI எதுவுமே இருக்காது. மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10% பண்ணிடுவாங்க, பேலன்ஸ் 80% லோன் போயிடுவாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்ட்ன்றது ஹிடனாக ஆட் ஆகிட்டே வரும். ஹேண்ட் ஓவர் டைமில் நீங்கள் ஓவரால் பிரின்சிபல் ஆட் ஆயிரும், நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கான EMI தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. பட் நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த 80% லோன் டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கம்பெனியே பே பண்ணிடுது, அர்பன் ரைஸே பே பண்ணிடுது ஹேண்ட் ஓவர் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட EMI ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 10% நீங்கள் புக்கிங் அட்வான்ஸ் பண்ணால் போதும், பேலன்ஸ் 80% லோன் போடுவீங்க. பேலன்ஸ் 10% வந்து நீங்கள் ஹேண்ட் ஓவர் டைமில் கொடுத்துட்டு உங்களோட வீடு எடுத்துக்கலாம். ஸோ சென்னைனாவே சம்மர்ல தண்ணியே இருக்காது, மழையில தண்ணி நிறையாவே இருக்கும். ஸோ இந்த லொகேஷன்ல எப்படி இருக்கு சார்? ஸோ வாட்டர் ஷார்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த லொக்கேஷனில் வரதுக்கு பாசிபிளே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் சிறுசேரி ஏரி இருக்கிறதுனால இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வாட்டர் ஷார்டேஜ் எப்பயுமே இருக்காது. அது ஒரு மேன்மேட் ஏரி. ஸோ அங்கே வாட்டர் ஃப்ளோ எப்பயுமே இருக்கிறதுனால சம்மரில் கூட அங்கே வாட்டர் இருக்கும் எப்பயுமே. ஸோ அதனால இங்கே வாட்டர் ஷார்டேஜ் வரதுக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வருமா, ஃப்ளட் இருக்குமான்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து சிப்காட்ல இருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ 1998 இந்த சிப்காட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்கன்றப்போ இந்த லொக்கேஷன்ல ஃப்ளட் நிற்குமா என்ன ஏது எல்லாமே பார்த்து தான் இந்த லொக்கேஷன் சிப்காட் ஸ்டார்ட் பண்றாங்க கவர்மெண்ட். ஸோ இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வாட்டர் லேகிங்கோ ஒரு வாட்டர் ஷார்டேஜ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஸோ இந்த லொக்கேஷனை பொறுத்த நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோட் லெவல்ல இருந்து 1 மீட்டர் ஹைட் ஏற்றி தான் நம்ம ப்ராஜெக்டே பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரோட் லெவல்ல இருந்து உங்களுக்கு 1 மீட்டர் ஹைட் ஏற்றுறப்ப FSI வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 feet வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஜெக்டை சுற்றி நம்ம காங்கிரீட் வால் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் இருக்கு நம்மள்கிட்ட. ஸோ பேஸ்மெண்ட்ல தண்ணி வரும்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ பேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேம்ப் செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபீனிக்ஸ் மால்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே தண்ணி உள்ள வரும், பட் ஆனால் அந்த ரேம்ப்ல 1 inch மேலே தண்ணி இன்க்ரீஸ் பண்ண விடாது, ஆட்டோமேட்டிக்காக அதை பம்ப் பண்ணி வழி அனுப்பிடும். அந்த மாதிரி ஒரு நியூமரிக் சிஸ்டம் நம்ம உங்களுக்கு ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு உள்ள எப்பயுமே தண்ணி நிற்காது ப்ராஜெக்ட்ல. ஒரு ஃபேமிலி இந்த லொகேஷன்ல வீடு வாங்குறாங்க, உங்க ப்ராஜெக்ட்ல வீடு வாங்குறாங்க. ஸோ டக்குன்னு ஒரு 3 points சொல்லுங்க, என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபேமிலிக்குன்னு பார்க்குறப்ப மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களோட கிட்ஸுக்கும் நாங்கள் வந்து அம்யூனிட்டிஸ் வைஸ் எல்லாமே இன்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் உங்களோட வீக்கெண்ட் டைமை நீங்கள் வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நம்ம மோர் தென் அம்யூனிட்டிஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, வீக் டேவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுக்குமே வெளியில் போக வேண்டியிருக்காது, எல்லாமே நம்ம இந்த ப்ராஜெக்டில் கொடுத்துருக்கோம். அர்பன் ரைஸ் டெவலப் பண்ணியிருக்க இந்த கேம் சேஞ்சர் ப்ராஜெக்டோட ஆஃபீஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க.